தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு கே. தமிழரசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில ஒருங்கிணைப்பாளர். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழன் டிவி அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது அமைப்பின் சார்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற இந்த வார்த்தை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது சமீப காலத்தில் அந்த மகாவிஷ்ணு என்ற ஒருவர் பேசிய பேச்சின் காரணமாக இது பரவலாக பேசப்படுகிறது. அந்த நிகழ்வு நடந்தது. அதில் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அதை எதிர்த்து கேட்டார். இந்த மாதிரியான நம்ம நிறைய செய்திகளை கேட்கிறோம். இதை பற்றி உங்களது கருத்து என்ன? மகாவிஷ்ணு மாரி ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் எதிர்த்து கேட்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு மகாவிஷ்ணுவை கேட்டது போல அவர் மாதிரி சங்கர் என்கின்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தான் எதிர்த்து கேட்டார். அவரை மாதிரி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் எதிர்த்து கேட்கணும். இதை கலைஞர் ஐயா தான் மாற்றுத்திறனாளிகள் என்று மாற்றினார். ஊனமுற்றோர் என்றுதான் இருந்தது. கலைஞர் ஐயா அவர்கள் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் மேலே அக்கறை கொண்டு அவர்களுக்கு தனித்திறமைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் மாற்றுத்திறனாளிகள் என்று அவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். ஏன்னா அவர் புனை சொல்களில் பேசுவதில் வல்லவர். அதனால் இவர்களுக்கு தனித்திறமை இருக்கிறது என்று அவர் இந்த வாசகத்தை அரசாணையாக கூட வெளியிட்டார். ஆனால் எங்களுடைய நிலாகதி என்ன என்றால் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவருமே இப்போ வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதாவது திராவிட மாடல் அரசு என்று சொல்லப்படுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசின் இந்த நாட்களிலும் கூட நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்களா? இல்லை, முதல்வர் ஐயா அவர்கள் எங்கள் ஒருவர் மீது கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை நான் அன்போடும் அரவணைப்போடும் நான் கண்காணிப்பேன் என்று அந்த துறையை அவரே கையில் வைத்து கொண்டுள்ளார். ஆனால் அலுவலர்களும் அரசு அதிகாரிகளும் அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்வதில்லை. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன 23/9/2023 ஒரு 300 மாற்றுத்திறனாளிகள் தாங்களுடைய கோரிக்கைக்காக 151 அரசாணை 2 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில், மதிப்பூதியத்தில், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி நிரந்தரம் செய்தால் வேலை செய்தால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அரசாணையை கலைஞர் ஐயா 2008 எங்களுடைய மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், இப்போது அவர்கள் மாவட்ட மறுவாழ்வு மாற்றுத்திறனாளி அலுவலராக இருக்கிறார். அவரோட நேரடி அமைப்பின் மூலமாக, கூட்டமைப்பின் மூலமாக அவர் இந்த அரசாணையை எங்களுக்காக பெற்று தந்தார். அந்த அரசாணையை அரசு அலுவலர்கள் முதல்வரின் பார்வைக்கே எடுத்து செல்லவில்லை. நாங்கள் 23 அன்று எங்களது வழிகட்டாயமாக எங்களை அலுவலர்களும் அதிகாரிகளும் எங்களது உண்ணாவிரதத்தை கலைத்து விட்டார்கள். எங்களது உரிமைகளையும் எங்களது வாழ்வையும் ஐயா அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று கடந்த 4 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தொடர்ந்து நீங்கள் கொடுக்கிற அந்த கோரிக்கைகள், நீங்கள் எடுக்கிற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்லாம் முதலமைச்சர் கவனத்திற்கு செல்வதில்லை. அதிகாரிகள் வழியாகவே அது கலைக்கப்படுகிறது. ஐயா முதல்வர் ஐயாவையும் அவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. இப்போ ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்திகள் வரும் தானே? அப்போ கண்டிப்பாக ஊடகங்கள் எல்லாமே இந்த செய்திகளை பரப்புகின்றன. என் மொபைலில் கூட, எனது கைபேசியில் கூட நியூஸ் 18 தொலைக்காட்சி, ஜெயா டிவி, ஜே நியூஸ், ஜெயா டிவி, தந்தி தொலைக்காட்சி எல்லாவற்றிலும் வந்திருக்கிறது. இப்படி வந்தது எல்லாம் அவர் பார்க்கிறவர் தானே? முதலமைச்சர் பார்ப்பார். அதற்கு எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. பார்த்தாரா பார்ப்பாரா என்றது அவருக்கு தான் தெரியும். பார்த்தும் பாராது போல இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அது அவருக்கு தான் ஐயா தெரியும். ஏன்னா நாங்க மாற்றுத்திறனாளி சட்டப்படி 2016 சட்டப்படி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் வீட்டில் இருந்து கூட போராடலாம். ஆனால் நாங்கள் களத்தில் இருந்து எங்களுக்கென்று ஒரு ஆணையம் இருக்கிறது. மாற்றுத்திறனாளி மாநில ஆணையரகத்தில் ஆணையர்கள் நியமிக்கப்படவில்லை. அதே மாதிரி அந்த அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அலுவலை மதிப்பதற்கு நார்மலா இருக்கிற நம்ம அலுவலர்கள் யாருமே மதிக்கலை. அன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து மாலை வரையும் யாருமே சாப்பிடலை.
பச்சை தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்க அலுவலர்கள் வந்து யாருமே சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கல, எங்களை கேட்கல. அது இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் தான் எங்களை வந்து வழி நடத்துனாங்க, சாப்பிட சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்கள நாங்கள் மதிக்கிறோம். ஆக்சுவலாக எங்களுக்கு போராட்டத்துக்கு அவங்க வந்து தடை கூட விதிச்சிருந்தாங்க, இருந்தும் உள்ளே அனுப்பிச்சாங்க. ஆனால் அதே ரோட்டு வழியாக தான் முதல்வர் ஐயாவும் போனாங்க. எங்களுக்கு இப்போ அதை வந்து ஏன்னா நாங்கள் தெரிஞ்சிருவோமோ, கண்ணுக்கு தெரிஞ்சிருவோமோ என்னன்னு சொல்லிட்டு ரோட்டில் இருக்கிற எல்லா மாட்டுத்தினாலையுமே உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே அழைச்சி எங்களை வந்து உள்ளுக்குள்ளே அடைச்சிட்டாங்க. எங்களோட போராட்டத்தை அந்த ஆஃபீஸ்க்குள்ளாரே மறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சார், அங்கே வந்து எங்களுக்கு மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் மட்டும்தான் இருக்கணும். ஐயாவுக்கு, முதல்வர் ஐயாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை வைக்கல, எங்களை கூட்டமைப்பின் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் எங்களை போன்ற மாற்றுத்திறனாளி நண்பர்களையே அலுவலர்களையே பணியில் அமர்த்த வேண்டும். எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகையால் உங்கள் கருணை உள்ளத்தோடு எங்கள் துறை அமைச்சராக நீங்கள் இருப்பதனால் மாற்றுத்திறனாளி ஆணையரத்தில் எங்கள் 50% எங்களுக்கு மாற்றுத்திறனாளி அலுவலகரை நியமிக்க வேண்டும், கயார் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும், அதுமாதிரி ஆணையரையும் மாற்றுத்திறனாளி நியமிக்க வேண்டும். எங்களோட கஷ்ட நஷ்டங்களை அவர் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா நான் என்ன படுற கஷ்டங்கிறது அவருக்கு தான் தெரியும், நார்மலாக இருக்கிற அலுவலருக்கு என்னை பற்றி தெரியாது. இதே வந்து அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அன்னைக்கு இருந்தாங்க. எங்களை கேட்க ஒரு நாதி கூட இல்லை. இந்த அரசாங்கத்தை நாங்கள் மதிக்கிறோம், முதல்வர் ஐயாவை மதிக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகளை மாற்றுத்திறனாளிகள் தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஐயா, மாற்றுத்திறனாளியோட அது தவறான வாதம் இல்லையா? இப்போ முதலமைச்சர் மாற்றுத்திறனாளியா? இல்லையா, நான் எங்க அலுவலகத்துல சொல்றேங்க ஐயா, அவர் மனிதர்களா இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படித்தானே இப்ப கலைஞர் கூட சொல்லவில்லையா? இன்னும் இருந்தால் நாங்கள் போராட்டம் நடத்தினதற்கு ஏதோ ஒரு துறை அமைச்சரை அனுப்பிச்சியோ இல்ல யாரையோ வந்து பார்க்க சொல்றது, இந்த அலுவலர்கள் யாருமே எங்களை பார்க்கல. அலுவலர்கள் ரீதியில் மட்டும் நீங்க அலுவலர்களை குறை சொல்றீங்களா இல்ல ஆட்சியாளர்களை குறை சொல்றீங்களா? ஆட்சியாளர்களை நான் குறை சொல்லல, அலுவலர்களை தான் நான் குறை சொல்றேன். எங்களுக்கு மேல ஒரு அதிகாரிகள் அவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. ஏன்னா அமைச்சர் பெருமக்களுக்கோ முதல்வருக்கோ பல பணிகள் இருக்கும். ஆகையால் அலுவலர்கள் தான் அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இதே 3 கட்ட பேச்சுவார்த்தை அதிகாரிகளை கண்டித்து நீங்க போராட்டம் நடத்த போறீங்க. இப்போ என்னங்கய்யா அதிகாரிகள் செய்வது தவறுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. ஆக்சுவலா மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல எங்களுக்குன்னு சொல்லிட்டு சட்டம் ஆணைக்குழு இருக்கு. அதுல எங்களை போய் நாங்க எங்களோட குறைகளை சொன்னா எங்களை துன்புறுத்தி மன உளைச்சல் ஆளாக்கி, பாலாஜிங்கிற ஒருத்தர் அங்க இருக்காரு, அட்வொகேட், அவர் எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்களை வந்து ஒவ்வொரு போறவங்களை இந்த ஜீவோ வந்து பொருந்தாது. ஆக்சுவலா ஹைகோர்ட்ல என்கிட்ட ஆர்டர் இருக்கு, ஹைகோர்ட்ல இதை மாதிரி அவங்கள வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆர்டர் என் கையிலே இருக்கு. இதே வந்து ஒவ்வொரு துறையில இது மாதிரி பல்நோக்கு மருத்துவத்துறையில வாங்கியிருக்காங்க, கல்வித்துறையில வாங்கியிருக்காங்க. இப்போ கலெக்டர் கூட தேனியில ஒருத்தவருக்கு 151 ஜியோ படி கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெயிச்சதுக்கு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துருக்காங்க. இந்த இதே பொய்ன்னு சொல்லிட்டு இது சொல்றாங்க. என்னென்ன கோரிக்கைகளை இதே ஒரு அதே மாதிரி சட்டக்குழுவில் உள்ளவங்களுமே ஒரு மாற்றுத்திறனாளியா ஒரு 50% ஆச்சு இருக்கணும். அங்க யாருமே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு கீழ் லெவல்ல அடிமட்ட பணியாளர்கள் மட்டுமே மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஒவ்வொரு துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கஷ்ட நஷ்டங்கள் அவ்வளவு இருக்கு. நீங்க பல்நோக்கு மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொரோனா பீரியட்ல யாருமே வேலை பார்க்கல, இந்த மாற்றுத்திறனாளிகள் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் மூட்டை தூக்குனா, மருந்து எடுத்தான், ஒவ்வொரு குடும்பமும் கஷ்டப்படுது. ஏன்னா எங்களுக்கு இந்த ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்கு நல்லது செய்வார் என்று ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் நினைக்கிறான். அவங்களுக்கு தான் கடந்த 10 வருஷ ஆட்சியில் எங்களை கலைஞர் ஐயா அந்த 151 அரசாணையை வெளியிட்டார்கள் என்று யாருமே கண்டு கொள்ளவில்லை. தற்போது வரை 20 ஜிஓ ஒன்று வெளியிட்டாங்க, 4% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடும் அது பேப்பராகவே இருக்கிறது, அதையும் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஏனால் நான் இந்த தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக எங்களது கூட்டமைப்பை முதல்வர் ஐயா அவர்கள் அழைத்து பேசி இந்த எங்க மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல தீர்வை தருவார் என்று இந்த தமிழன் டிவி வாயிலாக ஐயா அவர்களுக்கு கோரிக்கையை வைக்கிறேன். என்னென்ன கோரிக்கைகள் அரசுக்கு நீங்க வைத்திருக்கிறீங்க? 29 படி 4% இடஒதுக்கீடுல பதவி உயர்வு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் பதவி உயர்வுன்னு இருக்காங்க. ஆனா 50 வயசுக்கு கீழே உள்ளவங்களையும் பதவி உயர்வு பண்ணல. அதே மாதிரி 20 ஜிஓ அது வந்து என்ன, நாங்க மட்டும் இல்லாம படித்துட்டு இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரிக்ரூட்மெண்ட், தனி ரிக்ரூட்மெண்ட்
அதையும் அமுல்படுத்தலை. அதில் 4% இடஒதுக்கீடு வந்து ஐயா எங்கள் ஒரு கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் 400 போஸ்ட் இருக்குது. அதில் 400 போஸ்ட் வேக்கன்ட் இருக்குது. அப்படி பார்த்தீங்கனாலே 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கு 4800 போஸ்ட்டு. சாதாரணமாக ஒரு கல்வித்துறை எடுத்துக்கிட்டாலே பார்த்தா 28,000 30,000 போஸ்ட் இருக்குது. அது எதுவுமே ஃபுல் பண்ணலை. நார்மல் பீப்புள் வேலை பார்க்குறாங்க. நான் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் நான் கல்வித்துறையில் வாங்கினபடி ஒவ்வொரு டிஓ ஆஃபீஸு பிஓ ஆஃபீஸு எதுலேயுமே பார்த்தா மாற்றுத்திறனாளி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஒரு ஈஸியாக அணுகுமுறை, ஒரு வாய் பேச முடியாதவர் போறாருன்னா அந்த மாற்றுத்திறனாளி புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நார்மல் பீப்புள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால ஐயா அவர்கள் வேற என்ன கோரிக்கைகள்? அதை ஒரு 151 அரசாணை நடைமுறைப்படுத்தணும். அதை வந்து அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மாநில ஆணையர் அறிவுறுத்தல் படி அந்த துறை தலைவர் திருத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த அரசாணையே இவங்க தப்புங்கிற மாதிரி பேசுறாங்க. அதனால அந்த 151 அரசாணையில வர்ற மதிப்பூதியம், தினக்கூலி, சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம் பார்க்குற அனைத்து மாற்றுத்திறனாளியும் ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் 2000 பேர் தான் இருப்பாங்க. அந்த 2000 பேரையும் நிரந்தரம் படுத்திட்டாலே போதும். அந்த நிரந்தரம் படுத்தினாலே படிப்படியாக குறைஞ்சிரும். இதை நம்பி அதுக்கு கீழே இருக்கிற இதுக்கப்புறம் வர்ற மாற்றுத்திறனாளி தொகுப்பூதிய பணியாளர்களாக இருந்தாலும் அரசு அலுவலர்களாக இருந்தாலும் ஐயோ நம்மளை பண்ணிட்டாங்க ஐயா, அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வருவாங்க. இந்த ஐயா மேலே இந்த அரசாங்கத்து மேலே நாங்கள் முழு நம்பிக்கை வச்சுருக்கோம். கலைஞர் ஐயா போட்ட ஜிஓவை முதல்வர் ஐயா எங்களுக்கு வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களை வந்து முடிவு பண்ணணும். இப்போ உங்களுடைய கோரிக்கை இந்த ஒன்று தான், அதாவது இருக்கிறவங்களை வந்து நிரந்தரப்படுத்தணும். 4% இடஒதுக்கீடு அமுல்படுத்தணும். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பணியிடத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் 4% இடஒதுக்கீடு அமுல்படுத்தணும். 4% பதவி உயர்வு வழங்கணும். இந்த 3 கோரிக்கைகள் வச்சு 3 கோரிக்கைகள் தான் எங்களோட பிரதான கோரிக்கை. இப்போதைக்கு 3 கோரிக்கைகள் தான் எங்களோட பிரதான கோரிக்கை. ஏன்னா இதை நிறைவேற்றிட்டாலே முக்காவாசி கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு, அதாவது குறை என்று சொல்ல முடியாது, மாற்றுத்திறன் அப்படின்றதுனால நீங்கள் அதிகமான ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க, மக்கள்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை அரசாங்கத்தில் பேசுகிறீங்க, அந்தந்த தகுதியானவர்களுக்கு அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லையா. நீங்கள் வந்து இப்போ படி பார்த்தா மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இப்போ எந்த ஒரு நடவடிக்கைக்குமே இல்லை. வேணா அவங்க என்னன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பொதுவான உள்ள மாற்றுத்திறனாளிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அலுவலக ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ சிறு சிறு குழுக்களாக நீங்கள் இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து போராடுறீங்க, நீங்கள் ஒரு சங்கம் போராடுறாங்க, இன்னொரு சங்கம் போராடுறாங்க, நீங்கள்லாம் ஒருங்கிணைந்து மொத்தமாக போய் போராடுற மாதிரி, மொத்தமாக முதலமைச்சரை பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லையா? இல்லை, மொத்தமாக ஆல்ரெடி 3 வாட்டி பேச்சுவார்த்தை நடத்தினோம். எங்கள் இயக்குனர் லெவலில் 2 வாட்டியும், எங்கள் செக்ரட்டரி செயலர் தலைமையில் 1 வாட்டியும் பேச்சுவார்த்தை நடத்தணும். 8/8 எங்கள் செக்ரட்டரி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் ஐயாட்ட நாங்கள் கூட்டு போக சொன்னோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்வர் ஐயாட்ட கூட்டு போனால் செஞ்சுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படின்னா கூட்டு போங்க மேடம் அப்படின்னா, நீங்கள் செஞ்சு தஞ்சாலும் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னாங்க. ஐயா நினச்சா, முதல்வர் ஐயா நினச்சா ஒரே நிமிஷத்தில் 110 விதியில் கூட அறிவிச்சுட்டு போயிடலாம். ஆனால் வந்து அவங்க கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. இதுவே ஒரு எக்ஸாம்பிள் இல்லை உங்களுக்கு. நாங்கள் எங்கள் கூட்டு இயக்கத்தில் 11 தலைவர்கள் வந்திருந்தோம். அவங்கள கூட்டு போயிருந்தாலே பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும்ல. இப்போ என்ன விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அரசின் மீது குறை கூற விரும்புகிறீங்களான்னு கேட்குறீங்கல்ல, முதல்வர் ஐயாட்ட போய் அவங்க செய்யலைனால தான் அவங்கள நான் குறை சொல்ல முடியும். அவங்களே காண எங்களை விடவில்லை. இப்போ அதிகாரிகளை குறை சொல்கிறீங்க? அதிகாரிகளை நான் குறை சொல்கிறேன். ஏன்னா அதிகாரிகிட்ட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். இதே போன 10 வருஷத்தில் நான் வந்து பல முறை போராடி இருக்கேன். எடப்பாடி ஐயா காலில் நானும் இன்னொரு பையன், ஈரோட்டிலேருந்து ஒரு பையன், நானும் நெல்ல காலில் விழுந்தோம். அவருக்கு போல்டு போட்டுருந்துச்சு காலில். இது வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. சரி, இப்போ மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை அரசு வேலை வாய்ப்புகளை மட்டுமே நம்பிக்கொண்டு அதை பற்றியே சிந்தித்து கொண்டு அதற்காகவே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கீங்களே, மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சில அரசே தொழிலாம் வச்சு கொடுக்குறாங்க. இல்லை, அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே எல்லாமே செய்கிறாங்க ஐயா, நாங்கள் செய்யலைன்னு சொல்லலை. ஏன்னா இருக்கிறவங்கள தான் ஆல்ரெடி வேலைவாய்ப்பு அலுவலகத்து மூலியமாக தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே நம்பரை எடுத்துட்டாங்க, வேற வேலைக்கு போக முடியாது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 45 வயசு மேலே கடந்துட்டாங்க. வேற வேலைக்கு எங்கே போகிறது?
நாங்கள் இருக்கிறவங்கள தான் நாங்கள் கேட்குறோம். அரசு வேலையை மட்டும் கேட்கல. நாங்கள் நிறைய எல்லாருமே கைத்தொழில் பண்ணுறாங்க, சிறு தொழில் பண்ணுறாங்க, வாணிபம் நடத்துகிறாங்க, பொட்டி கடை வச்சுருக்காங்க. உங்களை மாதிரி மனிதர்களுக்கு தொழில் செய்யறதுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த பங்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, பெட்ரோல் பங்க் நடத்துகிறாங்க, பெட்டி கடை வைக்கிறாங்க, ரோட்டோட கரைகள் விட்டுருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் அதை சரிவர நடத்தாமல் யாருக்காவது வித்துட்டு மறுபடியும் நீங்கள் உதவிக்கு போகிறது மாதிரி அந்த மாதிரியான எந்த மாற்றுத்திறனாளியுமே செய்யலைங்கய்யா. கிராமப்புறத்தில் எடுத்துட்டா முன்னேறி இருக்காங்க. அதை வச்சு நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க. ஆவின் பால் நிறுவனம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கத்து மேலே நம்ம வந்து மாற்றுத்திறனாளி குறை சொன்னால் அது தப்பு. ஏன்னா இந்த அரசாங்கம் மாற்றுத்திறனாளிக்கான அரசாங்கமாக தான் நாங்கள் கருதுகிறோம். இல்லை, இப்போ சிலர் நான் அதை வந்து கேள்விப்படுறேன். அதாவது அவர்களுக்கு கொடுக்குற அந்த ஆவின் பங்கோ அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதையே இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் பொய்யான தகவல் ஐயா, அது வந்து பொய்யான தகவல். ஏன்னா இந்த அரசாங்கம் எங்களை வாழ வைக்கிது. மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்கமாக தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை. ஏன்னா எங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க இவங்க தான். ஏன்னா எல்லா மக்களுமே இதுக்கு ஆதரவு தர்றாங்க. நான் வந்து குக்கிராமத்துலேருந்து வந்தவங்கய்யா. எங்கள் ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டம் தான். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சேர்ந்த இடத்துல அங்கே வந்து ஆக்சுவலாக திருத்துறைப்பூண்டிங்கிற சட்டமன்றம். அங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டம் அப்போ இருந்தது. அப்போ வந்து திராவிட கழகத்தை வந்து அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கே நிலைநிறுத்தியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்டங்கிறதே குறைஞ்சிருச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு நிறைய இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்கய்யா. ஏன்னா எங்களோட அரசாங்கமாக இதை நாங்கள் பார்க்குறோம், மாற்றுத்திறனாளிகளோட அரசாங்கமாக பார்க்குறோம். கண்டிப்பாக முதல்வர் ஐயா எங்களுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இப்போ நீங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னமும் இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களோட பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் எங்களோட கூட்டு இயக்கங்கள் சார்பாக நாங்கள் வந்து ஒரு அனைத்து பேருமே ஒரு 20,000 பேர் திரண்டு தலைமைச் செயலகத்தில் கூட முற்றுகையிட கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வயசு ஆகிவிட்டது. 16-17 வருஷங்கள் வேலை பார்த்து நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகளில் மட்டும்தான் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கா, அல்லது ஒன்றிய அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லையா? எல்லா விதத்திலையுமே நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சார்பாக தான் நாங்கள் வந்து இந்த இதை வைக்கிறோம். ஆனால் மொத்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக இல்லை, நீங்கள் இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வேலை செய்கிறீங்க. குறிப்பிட்ட இடத்துல தான் வேலை பார்க்குறோம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஏன்னா கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா 60-40 சொல்லிட்டு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் வந்து 60-40 சொல்லிட்டு 60% ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் தரல. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதமே சம்பள பிரச்சனைகள் நிறையா வரப்போகுது. இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இப்போ இருக்கிற மக்களுக்குமே சம்பளத்தை கொடுக்க போகிறாங்க, ஆசிரியர்களுக்குமே. ஆனால் மத்திய அரசாங்கம் அதுக்கான தமிழ்நாடை வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் அந்த பணத்தை வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தந்தாலும் தராட்டினாலும் நம்ம தமிழக அரசு எங்களுக்கான ஊதியத்தை தர ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசு வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு அதை நிராகரித்து வருகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வேணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? அது அரசின் கொள்கை முடிவுங்கய்யா. நான் ஒரு அலுவலராக இருந்துட்டு அதை பற்றி பேச முடியாது. அது அரசின் கொள்கை முடிவு. அரசாங்கமோ இல்லை முதல்வரோ எடுக்க வேண்டிய முடிவு. அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு கருத்து தெரிவிக்க முடியாதுங்கய்யா. இப்போ ஒன்றிய அரசில் வேலை செய்கிற மாற்றுத்திறனாளர்கள்லாம் உங்கள் சங்கங்களில் இருக்காங்களா? இருக்காங்கய்யா, இருக்காங்கய்யா. அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது? இல்லை, அவங்களுக்கு எந்த சிக்கல். ஆக்சுவலாக அவங்க ரெகுலராகவே இருக்காங்க, நிரந்தர பணியாளர்களாகவே இருக்காங்க. நாங்கள் கேட்கறது என்னன்னா எங்கள் அமைப்புல இல்லை, இப்போ பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தமிழக அரசில் வேணும்னு கேட்குறீங்க, அதே மாதிரி ஒன்றிய அரசில் இடஒதுக்கீடு இருக்கா? அதை செயல்படுத்தி இருக்காங்களா? ஒன்றிய அரசு செயல்படுத்தியிருக்காங்க. அவங்க ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகளையும் அவங்க செய்யலை. இதே நிலைமை தான் அவங்க அங்கேயும் இருக்கு. அவங்களும் சட்டத்தை ஏற்றலை. ஏன்னா நம்ம ஒன்றிய அரசுங்கிறது வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக கருத்து. நாங்கள் வந்து தமிழக அளவில் தான் எங்களோட கூட்டமைப்பு இருக்குது. ஆனால் மத்திய அரசில் வேலை செய்கிற அமைப்பாளர்களும் எங்களோட இருக்காங்க. அதில் கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு இது இல்லை. நாங்கள் தமிழ்நாடு அரசை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன்னா நாங்கள் தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கிறதுனால தமிழக அரசை, தமிழக முதல்வரை தான் நாங்கள் வலியுறுத்த முடியும். இப்போ நீங்கள் வந்து முற்றுகையிட விடுவதாகவும் சொல்கிறீங்க, அதாவது நடைபெறாவிட்டால் நாங்கள் முற்றுகையிடுகை தயார் அப்படின்ற நிலையிலும் சொல்கிறீங்க. அப்படியும் அது நடைபெறாவிட்டால் 2026 தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்?
அது அந்த காலகட்டத்தின் முடிவுங்கய்யா. ஏன்னா நான் வந்து நடைபெற முடியாதுங்கிறது முதல்வர் ஐயா முடிவு எடுக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் எங்களோட மனநிலை மாறும். நாங்கள் இன்னமும் முதல்வர் ஐயா அவர்களை நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தையை ஒரு மாற்றுத்திறனாளி கூட மன உளைச்சல் அடையக்கூடாது. மனம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மன உளைச்சலும் ஏற்படக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க சமூக நீதி, சமத்துவம், பொது உடைமை அப்படிங்கிற ஒரு மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் அறிவிக்க முடியும். ஏன்னா நாங்கள் இப்போயே சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் அரசாங்க ஊழியர்கள், அரசையும் வழி நடத்துகிறவர்கள். எங்களை சார்ந்த அதிகாரிகள் எங்களுக்கான கோட்பாடுகளையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் அரசுக்கு எடுத்து சொல்லவில்லை. எங்களுடைய அதிகாரிகள் மட்டத்தில் தான் நாங்கள் குறை சொல்லுகிறோம், அரசை குறை சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா அரசின் ஒரு அங்கம், நாங்கள் அலுவலர்களாகிய நாங்களும் ஒரு அரசின் ஒரு அங்கம். இப்போ கொஞ்ச நாட்கள் முன்பு இதே மகாவிஷ்ணுவின் பிரச்சனையை இல்ல அவர் ஒரு வார்த்தை சொல்ல போனாங்க. ஒரு சங்கருக்காக இதே இவ்வளவு 300 மாற்றுத்திறனாளிகள் கூடி போராட்டம் நடத்தினதை இந்த மீடியா வந்து எடுத்துட்டு போனதை முதல்வரின் காதுக்கு கொண்டு செல்லவில்லை. இதே மாதிரி வன்மையாக என்னன்னா சன் டிவி, கலைஞர் டிவி யாருமே எங்களை வந்து இப்ப மகாவிஷ்ணு பேசுனது சரின்னு சொல்ல வரீங்களா? சரி இல்ல, ஆக்சுவலா அவர் பேசல, அவரை வன்மையா கண்டிக்கிறோம். எங்க அமைப்பின் மாதிரி நாங்க கண்டனம் இல்ல. அதாவது இந்த பிறவியில் தவறு செஞ்சால் அடுத்த பிறவியில் மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பீங்க அப்படின்னு மாணவர்கள்ட்ட பேசுகிறாரு. அது தப்பு தானே சார்? இப்போ மாற்றுத்திறனாளிங்கிறவங்க எப்படின்னா ஒரு நோய்வாய்ப்பட்டோ இல்லை ஒரு முடக்குவாதமோ இல்லை வேற ஏதோ ஏற்பட்டோ இல்லை ஆக்சிடென்ட்டோ ஏற்பட்டு தான் அவங்க மாற்றுத்திறனாளி ஆகுறாங்க. அவங்க வந்து பிறப்பால் வந்து மாற்றுத்திறனாளியாக பிறக்கணும்னு யாரும் ஆசைப்பட்டு வரல. நாங்களும் மாற்றுத்திறனாளியாக பிறக்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை. எங்களோட பிறப்பு வந்து மாற்றுத்திறனாளி அமையுது. கால தட்பவெட்ப சூழ்நிலை, கால சூழ்நிலை, இருக்கிற மருத்துவம், மாத்திரை மருந்துகள் அவங்க உட்கொள்கிற, இப்போ ஒரு தாய் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உட்கொள்கிற மாத்திரை மருந்துகள் அந்த மாதிரி தான் நாங்கள் எங்களுக்கு என்ன ஆசையா மாற்றுத்திறனாளியாக பிறந்து இந்த மாதிரி இந்த கோரிக்கைகள்லாம் நாங்கள் வென்றெடுக்கணும், இந்த மாதிரி இப்படி தான் நாங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசை கிடையாது எங்களுக்கு. நாங்கள் வந்து எங்களுக்காக முடியலை, நாங்கள் மாற்றுத்திறனாளி இருக்கிறோம், எங்களுக்கான சட்டம் அரசாணைகள் இருக்குது, அந்த அரசாணைகளை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு 2016 சட்டம் எங்களுக்கு வழிவகை பண்ணியிருக்கு. இப்படி கையாளணும், இவங்களை வந்து இப்படி பேசணும் அப்படின்னு சட்டம் அரசாங்கம் கையாளப்பட்டிருக்கு. அரசாங்கத்தோட அரசாணைகளையும் அரசாணைகளை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம், மற்றபடி எதையுமே நாங்கள் கேட்கல. எங்களோட வாழ்வுரிமை அரசாங்கம் வழிவகுத்த முறைகளே தான் நாங்கள் கேட்குறோம், மற்ற எதையுமே நாங்கள் கேட்கல. நான் வந்து என்னை வந்து ஒரு அரசாணை இல்லாமல் நான் இப்படி வேலை பார்த்துட்டேன், என்னை ரெகுலர் பண்ணுலாம் நான் கேட்கல. அது இந்த அரசாங்கம் செய்த அரசாணையை மட்டும்தான் நான் கேட்கிறேன். இப்போ அரசில் வேலை பார்க்கிற மாற்றுத்திறனாளி ஊழியர்கள், அலுவலர்கள் பெரும்பாலானவர்கள் சரியாக வேலையை செய்வதில்லை அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஐயா. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதே நான் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன். ஒவ்வொரு வேலையுமே நான் வந்து திறன்பட நான் செய்கிறேன். ஏன்னா நான் ஒரு கணக்காளர். நீங்கள் செய்கிறீங்க, எல்லாருமே செய்கிறாங்களா? கண்டிப்பாக செய்கிறார்கள். அவங்க வந்து மனசுக்கு தான் வாங்குகிற ஊதியத்திற்கு பாகுபாடு இல்லாமல் வேலைகளை செய்கிறார்கள். இப்போ உங்களை போன்றவர்களை பொதுமக்கள் சந்திக்கிறாங்க, அடிக்கடி சந்திப்பாங்க, ஏன்னா வேலைகள் தொடர்பாக. அப்போ அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? உங்களை வந்து ஒரு மாதிரியாக பார்க்கறது மாதிரியான இதெல்லாம் இருக்கு? அப்படிலாம் இல்லை, நல்லா அவங்க வந்து நல்லா பாசமாக தான் இருக்காங்க. யாருமே வந்து மாற்றுத்திறனாளியை வந்து கேவலப்படுத்துறதோ எதுவுமே செய்கிறதெல்லாம் கிடையாது. எங்களை வந்து பாதுகாக்கிறாங்க, இல்லைன்னா நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா சமூகத்தில் மாற்றுத்திறனாளி ஏதோ ஒரு விதத்தில் மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால எங்களை பாதுகாக்கிறாங்களே தவிர அவங்க வந்து யாருமே வந்து எங்களை இழிவெல்லாம் படுத்தலை. ஒரு சில பேர் இந்த மகாவிஷ்ணு மாரி வார்த்தைகள் தான் விட்றாங்களே தவிர வேறு யாரும் அதுமாரி பேசுகிறதுலாம் இல்லை. அது வந்து இயற்கை. ஏன்னா மனிதனோட மன ரீதியல் பொறுத்தவரையும் யாருமே இப்போ ஒரே எண்ணத்தில் இருக்கிறதில்ல. நம்ம 5 விரல் எடுத்துக்கிட்டாலுமே 5 விரல் வெவ்வேறு மாதிரி தானே இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. அதனால் நம்ம மனநிலைகள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இதே எங்களுக்கான இப்போ நான் அதிகாரியை குறை சொல்கிறேன்னா எல்லா அதிகாரியும் நான் குறை சொல்ல முடியாது. எங்களுக்கான சில அதிகாரிகள் இருந்தாங்க, எங்களுக்கான வழிவகைகளை செய்ய முற்பட்டாங்க. இதற்கு முன்பு இருந்த
தலைமைச் செயலர் இறையன்பு ஐயா தான் எங்களுக்கான இந்த 151 அரசாணைக்கு 439 துறைகளுக்கு டேட்டா பேஸ் கேட்டு எங்களோட டேட்டா பேஸ் எங்களோட மாற்றுத்திறனாளி ஆணையரத்தில் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை பற்றி சொன்னீங்க, உங்களை அழைத்து பேசினார் என்று, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக இறையன்பு ஐயா அழைத்து பேசி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே எல்லா துறைகளிலுமே இருக்கிற மாற்றுத்திறனாளி 2 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குற எல்லாரோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா அனுப்பிச்சார். அந்த டேட்டாவை நம்ம ஒரு வாரத்திலே இல்லை 10 நாள்லேயே அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதிகாரிகளோட அலட்சிய போக்குனால 2 வருஷம் ஆக்குனாங்க. 2022 போட்டாங்க அந்த டேட்டா பேஸ். ஆக்சுவலாக இன்ன வரையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்கள் இயக்குனர் டேஷ்போர்டு திருப்பியும் அதை வந்து இந்த டேட்டா வாங்குறேன் அப்படின்னு டேஷ்போர்டுங்கிற ஒரு இதை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அவர் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் எங்களுக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கும். அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 20 ஜிஓங்கிறது 4% இடஒதுக்கீடுக்கு மட்டும்தான் அந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 151 ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் சேர்த்துருக்காங்க. அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 151 கவர் ஆகிறவங்க இந்த எக்ஸாமினேஷனில் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வழங்கப்படும் இருக்காங்க. எங்களுக்கோட அரசாணை என்ன சொல்லுதுன்னா, நீ 2 வருஷம் வேலை பார்த்தாலே ரெகுலர்னு சொல்லுது. அந்த அரசாணையை முடக்கிறதுக்காண்டி கலைஞர் ஐயா போட்ட அந்த முடக்கிறதுக்காண்டி 20 ஜிஓவில் அதை சேர்த்து வெளியிட்டிருக்காங்க. அது யார், அரசு அலுவலர்கள் செய்கிறது தானே. முதல்வர் ஐயா அவர்களுக்கோட பார்வைக்கு இதை போகிறது இல்லைல்ல. இதே உதயநிதி ஐயா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் போன வருஷம் 151 ஜிஓவை பற்றி தெளிவாக பேசியிருக்காங்க. இதை மாதிரி வேலை பார்க்குறவங்கள வந்து ரெகுலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்வர் ஐயா அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேங்கிறத வாக்குறுதியுமே கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில். ஆனால் இன்ன வரையும் நிறைவேற்றலை. ஏன்னா அதிகாரிகள் அவங்க வாக்குறுதி கொடுத்தோன்னா அதிகாரிகள் போய் அதை வந்து செயல்படுத்தினா தான் அவங்க நிறைவேற்றுவாங்க. அவங்களோட பார்வைக்கே போகலை. இல்லை எங்களை கூப்பிட்டு அழைச்சி ஐயா பார்வைக்கு போயிருக்கா, இல்லை இது மாதிரி செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லிடணும். இல்லை இந்த 151 அரசாணையே தடை பண்ணிடணும். நாங்கள் அரசாணை இருக்கிற வாசி தான் அதில் கேட்குறோம். அதோட கிளாரிஃபிகேஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. துறைத்தலைவர் நினைச்சால் அதை வந்து எந்த விதத்திலையும் மாற்றிக்கொள்ளலாம். அது மாற்றுத்திறனாளி ஆணையர் அறிவுறுத்தலின் படின்னு போட்டிருக்கு. அந்த அரசாணையே பொய்யுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார். ஆக்சுவலாக அந்த கூட்டமைப்பில் இருந்த எங்கள் மாநில தலைவர் தான் அந்த அப்போ போயிருக்கார் 2008. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் ஐயா வந்து மாற்றுத்திறனாளி நீ அரசு அலுவலகத்தில் எந்த ஒரு அடிப்படை ஊழியராக இருந்தாலும் நீ வந்து 2 வருஷம் வேலை பார்த்துட்டீங்கன்னா பணி நிரந்தரம் அப்படிங்கிறது தான் கலைஞர் ஐயா அப்போ வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த அரசாங்கம் எங்களை வந்து வஞ்சிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அரசு அலுவலர்கள் உயர் அதிகாரிகள் முதல்வர் ஐயாட்டம் அதை எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் வருங்கால மாற்றுத்திறனாளிகள் இதில் பயனடைவார்கள். இந்த 151 ஜிஓ இதோட பொய்த்து போகாமல் இருக்க எங்களுடைய மாற்றுத்திறனாளி தொகுப்பூதிய தினக்கூலி சிறப்பு காலமுறை வாங்குகிற மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவார்கள். அதாவது கலைஞர் காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஆட்சி இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி உங்களுக்கான அந்த சலுகைகள்லாம் செய்ததா? இல்லைங்க ஐயா, 4% நடைமுறை இதுவரையும் 4% நடைமுறைப்படுத்தவே இல்லை. இந்த கடை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 10 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது, அப்பையும் எங்களுக்கு நடைமுறைப்படுத்தலை. இப்போ இந்த 4 வருஷத்துல எங்களுக்கு 4% இடஒதுக்கீடு இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, மாற்றுத்திறனாளர்களுக்கு நாங்கள் தான் நிறைய சலுகைகளை கொடுத்துருக்குறோம். சலுகைகள் செஞ்சிருக்காங்க. எங்களை மாதிரி உள்ள அரசு அலுவலர்களுக்கான 4% இடஒதுக்கீடு அவங்க செய்யலையே. நான் என்ன சொல்றேன், பொதுவா பண்றது வேற. நான் எங்களோட கூட்டமைப்புல தானே நான் பேச வந்திருக்கேன். அப்படிங்கும்போது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு என்ன 4% இடஒதுக்கீடு பண்ணலையே. அரசு அலுவலர்கள்னா என்ன, ஹை லெவல்ல சம்பளம் வாங்குறவங்க, அதிக சம்பளம் வாங்குறவங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு அலுவலருமே வந்து குறைந்த ஊதியத்திலேருந்து தான் அதிக ஊதியத்திற்கு போறாங்க. ஆனா வந்து இதுல வந்து அடிப்படை ஊதியம் வாங்குறவங்களும் இருக்காங்க. 5000லேருந்து 10,000 வாங்குற மக்கள் தான் எங்கள் மக்கள் எல்லாருமே. எங்களை தொகுப்பூதியத்திலேயோ மதிப்பூதியத்தை தினக்கூலியிலையோ, தினக்கூலினா ஒரு நாளைக்கு இவ்வளவு 420 ரூபா 320 ரூபா அப்படின்னு ஃபிக்சேஷன் தான். அதுவும் அவன் வேலைக்கு போனாதான். வேலைக்கு போகலன்னா அவனுக்கு அன்னைக்கு சம்பளம் கிடையாது.
அவங்கள மாதிரி உள்ள மக்களுக்காக தான் நாங்கள் எங்களோட அமைப்பாக கேட்குறோம். நாங்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கோ இல்லை நாங்கள் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கோ நாங்கள் கேட்கல. அடிப்படையில் உள்ள எங்களோட அடிப்படை அமைப்பில் உள்ள ஆசிரியர்களோடையோ எங்களுடைய அலுவலர்களையோ இந்த 150 அரசாணையில் உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் ரெகுலர் பண்ண சொல்கிறோம். அவன் ரெகுலர் பண்ணனா அவனோட சங்கதிகள் நல்லா இருக்கும், அவனோட பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கும். அவனும் திருப்பி இந்த மாற்றுத்திறனாளியா பிறந்ததுக்கு அவனும் கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கணும்ல. நீங்கள் ஒன்று எடுத்துங்க, கிராமப்புறத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு கீரையோ இல்லை வேற ஏதோ செஞ்சு சாப்பிட்டு பொழைச்சிடலாம். இங்கே இந்த மாநகராட்சியில் சென்னையில் வாழ்கிறவன் 5000 வாங்கினானா ஓட்ட முடியுமா? அவனோட வாடகையே 5000 ரூபா. அவன் தண்ணிக்கு காசு கொடுக்கணும், பாலுக்கு காசு கொடுக்கணும், இறங்கினா ஏன் நடந்தால் காசு கொடுக்கணும், பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும், எல்லாமே காசு. அப்படி இருக்கும்போது அவனோட வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? கல்வித்துறையில் சில சிறப்பு திட்டங்கள் அதையெல்லாம் தனியார், அதாவது அறக்கட்டளைகளின் மூலமாக செய்து வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அறக்கட்டளை மூலமாக என்ன செய்கிறாங்க, டேட்டா பேஸ், கல்வி மேலாண்மை அமைப்புன்னு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸுக்கு அறக்கட்டளை மூலமாக கொடுத்துருந்தாங்க. மத்திய அரசாங்கத்தோட நிதியில், மாநில அரசாங்க நிதியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் அதெல்லாம் டேட்டா பேஸ், பள்ளி பார்வை, நான் முதல்வன் திட்டம், இதெல்லாமே அந்த பேசிக்லேயும் அறக்கட்டளை மூலியமாக நடத்துகிறாங்க. இப்போ இந்த அறக்கட்டளைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய அறக்கட்டளை, அதாவது ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்களுடைய அறக்கட்டளைகளுக்கு தான் அதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அந்த அறக்கட்டளையில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு, மற்ற சமயத்தவருக்கு அல்லது கடவுளை எதிர்ப்பவர்களுக்கு அல்லது பொது உடைமை கருத்துக்களை கொண்டவர்களுக்கு வேலை கொடுப்பதில்லை அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள கண்டிப்பாக படாது சார். ஆர்எஸ்எஸ்லாம் இதில் சம்மந்தம் இல்லை. இது ஏன்னா ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு அறக்கட்டளைகளும் அவங்களோட எவ்வளவுனா நிதி ஆதாரங்கள், இவ்வளவு நாங்கள் செலவு பண்ணலாம், இவ்வளவு இவ்வளவு தான் எங்களோட பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கம்யூனியலில் தான் அவங்க அந்த டேட்டா பேஸ் அறக்கட்டளைகள் பண்ணுறாங்க. அறக்கட்டளைகள் அவங்க பணம் நிதி கொடுக்குறாங்களா அரசுக்கு? அரசுக்கு நிதி, அரசு தான் நிதி அங்கே கொடுக்குது, அவங்களுக்கு கொடுக்குறது. அரசு தான் நிதி கொடுத்து இந்த ஒர்க்கை அதையும் அப்பயும் அரசு என்ன செய்யுதுன்னா, அரசு ஊழியர்களை ஆக்கக்கூடாது, இதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் பேசிக்லேயே வைக்கணும், இவங்க மூலியமா அறக்கட்டளை கொடுத்து வேலை வாய்ப்புகளை குறைக்கணுங்கிறதுக்கும் அந்த வேலைகளை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் அரசு ஊழியராக இருக்கிறதுனால ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, போராடுறீங்க, முற்றுகை போராட்டம்னு பயமுறுத்துறீங்க, எல்லாம் பேசுறீங்க. பயமெல்லாம் யாரையும் நாங்கள் முறுத்தலை. எங்களோட உண்மையான கோரிக்கை நிறைவேறலை. நிறைவேறினா இப்படிப்பட்ட சூழலில் கல்வியிலேயே சிறப்பு திட்டங்களை எல்லாம் அறக்கட்டளைகள் என்று தனியாருக்கு கொடுத்து விட்டால் நீங்கள் எப்படி போராட போறீங்க? எப்படி உங்களுக்கு அதை தான் நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம். எங்களோட ஆசிரியர், நார்மலான இருக்கிற ஆசிரியர் அமைப்புகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. மாற்றுத்திறனாளியாக நாங்களும் எதிர்க்கிறோம். தனியாரை புகுத்தக்கூடாது, எங்களோட ஆசிரியர்கள் அமைப்புகள் தனியார் மையத்தை புகுத்தக்கூடாது, கவர்மெண்ட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் ஆக்சுவலாக ஜாக்டோஜி அமைப்புகள்லாம் வலியுறுத்துறாங்க. மாற்றுத்திறனாளி அமைப்புகள் இல்லாமல் ஜாக்டோஜி அமைப்புகள்லாம் வலியுறுத்துறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதேமாதிரி ஆசிரியர்கள் பணி சுமையோட இந்த டேட்டா பேஸை தான் அதிகம் சந்திக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் பையனுக்கு பாடம் நடத்துறதை விட இந்த டேட்டா பேஸ் கொடுக்கறது தான் அவங்களோட அதிக வேலையாக இருக்குது. எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அவன் வந்திருக்கானா வரலையாங்கிற அட்டண்டன்ஸ் ஆப்லேருந்து அவன் அவனோட மானிட்டரிங் என்ன இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு மானிட்டரிங் தான் இருக்குது. அவனோட அடிப்படைய கல்வியை போதிக்க முடியல அவங்களால. 2 ஆசிரியர்கள் பள்ளிகள் நிறையா இருக்குது. அதில் இந்த டேட்டா பேஸ் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்கன்னா 1 to 5 இருக்குது. அந்த டேட்டா பேஸ் கொடுத்தாங்கன்னா ஒருத்தவங்க தான் அந்த பாடத்தெல்லாம் நடத்த முடியும். அதுலேயே அவங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது. ஆசிரியர் அமைப்புக்கு கஷ்ட நஷ்டம் இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா வேலைகளையும் ஆசிரியர்களும் அலுவலர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அரசுக்கு வேலை இல்லாமல் இருப்பதில்லை. அனைத்து வேலைகளையும் அரசுக்காக தான் செய்கிறோம். இந்த அரசு பொதுமக்களுக்கான அரசு, மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போது தனியார்களை அல்லது அறக்கட்டளைகளை புகுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துறீங்களா? இல்லை அதை தொடர்ந்து எதிர்த்து வரீங்களா? இல்லை உங்களுடைய சுயநலத்தை மட்டும் பார்த்து? எங்களோட சுயநலத்தை மட்டும் நாங்கள் பார்க்கவில்லையா, அந்த இதுக்கும் நாங்கள் ஆதரவு தருகிறோம். அதான் சொல்கிறேனே, எங்களோட ஆசிரியர் கூட்டமைப்பு ஜாக்டோஜியோ
அந்த அமைப்பிலும் எங்கள் மாற்றுத்திறனாளிகள் அலுவலக ஆசிரியர் கூட்டமைப்பு இருக்குது. அவங்களோட ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து பயணிக்கிறோம். என்ன மாரி கொஞ்சம் நார்மலாக இருக்கிற பீப்புள் நாங்கள் அதில் கலந்துக்கிட்டு எங்களோட எதிர்ப்பை அதுலேயும் நாங்கள் காமிக்கிறோம். ஏன்னா எங்களில் நிறைய பேர் எல்லாமே தவழும் மாற்றுத்திறனாளிகள், ஸ்டிக்கு ஊனிட்டு வர்றவங்க. என்னால் கொஞ்சம் முடியுது, அதனால நான் இங்கே வந்து பேட்டி கொடுக்குறேன். இங்கேருந்து நான் இங்கே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறேன். என்னால் முடியுது, அதனால நான் இங்கே வந்து கொடுக்குறேன். அவர் தவழ்ற வரணும்னா கஷ்டம். பஸ்ஸில் ஏறணும், இல்லை ஆட்டோ பிடிக்கணும், அதுக்கான வசதி வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அடிப்படை எங்களுக்கு இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ யாருமே வந்து நிரந்தர பணியாளர் இல்லை. அவங்களுக்கான வசதி வாய்ப்பே இல்லாத போது நான் அடுத்த கல்வியை எப்படி நான் இது பண்ண முடியும்? எனக்கான ஒரு தீர்வே இல்லை இங்கே. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு, அந்த அரசின் உச்ச அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சரை பற்றி நீங்கள் எதுவும் குறை சொல்கிறது இல்லை, ஆனால் அதிகாரிகளை சொல்கிறீங்க. ஐயா, அவங்க செய்யாமல் எங்களுக்கு இருந்தால் தானங்க ஐயா நாங்கள் குறை சொல்கிறதுக்கு. ஏன்னா அவங்களோட நாலேஜுக்கே போகலை, நாங்கள் அவங்கள மீட் பண்ணலை. முதல்வர் ஐயாவை நாங்கள் மீட் பண்ணிட்டு எங்களுக்கு செய்யலைனால தானே அவங்கள குறை சொல்லலாம். நாங்கள் எங்களை பார்க்கவே அலோவ் செய்யலை, எங்களை பார்க்கவே அனுமதிக்கலை. நாங்கள் எங்களோட ஒரே கோரிக்கை என்னன்னா, முதல்வர் ஐயாவிட்ட எங்களை வந்து கூட்டு போங்க. நாங்கள் போராட்டம் பண்ணதுமே வந்து முதல்வர் ஐயா என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தான் நாங்கள் இருந்தோமே தவிர எங்களோட முதல்வர் ஐயாவை எங்கள் அதிகாரிகளை வந்து யாருமே எங்களை கண்ணில் காமிக்கலை. இப்போ முதலமைச்சரோட பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத, இல்லை உங்களை அழைத்து செல்லாத அந்த அதிகாரிகள்லாம் மாற்றுக் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை பற்ற கருத்து எனக்கு சொல்ல தெரியலைங்கய்யா. ஏன்னா இது வந்து அரசாங்கத்தோட முடிவுகள். அவங்க அதிகாரி, அவங்களுக்கு மேல்மட்டத்தில் உள்ள அரசு தலைமைச் செயலரோ இல்லை எங்களோட துறை செயலரோ அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க வந்து பேஸ் பண்ணி நடக்கணும். அதை வந்து நான் வந்து சொல்ல முடியாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு, ஒன்றியத்தில் நடைபெறுகிற அரசு வந்து குறை சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுத்துறைகள்லாம் விற்றுட்டாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே உள்ள அரசு அலுவலர்களையும், அதாவது அரசு வேலைகளை கூட தனியாருக்கு ஒப்பந்த முறைப்படி கொடுப்பது அல்லது அறக்கட்டளையில் கொடுப்பது சரி என்று நினைக்கிறீங்களா? இல்லை, அதை நான் கண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தனியார் துறை போகும்போது அரசு வேலைவாய்ப்புகள் குறைக்கப்படுகிறது. நான் இப்போ சொன்னால 4% இடஒதுக்கீடு, அதுவுமே இல்லாமல் போயிடும். இடஒதுக்கீடுங்கிறதே இல்லாமல் போயிடும்ல, அதை நான் கண்டிக்கிறேன். அரசு அலுவலகங்களில் அரசாளர்களை மட்டுமே, அறக்கட்டளைகளை நியமிக்கக்கூடாது. அரசாங்கத்திலிருந்து அரசு பணியாளர்கள் தேர்வு மூலியமாகவே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகங்கிறது ஒரு ட்ரைனிங் சென்டராக மாறிட்டு. கலைஞர் ஐயா இருந்தப்போ வேலைவாய்ப்பு அலுவலகத்து மூலம் 50% கூட எடுத்தாங்க. இப்போ வேலைவாய்ப்பு அலுவலகத்துலேருந்து யாருமே எடுக்கிறதில்ல, எல்லாமே எக்ஸாம் பேஸ்டு தான். நாங்கள் அப்போ இருந்த கலைஞர் ஐயா இருந்த பீரியடில் நாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கூட நிறைய பேர் எங்கள் மக்கள் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாருமே நம்பரை கூட எடுத்துட்டாங்க. இவங்க வேலைக்கு போயிட்டாங்க, நம்பரை கூட எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னமும் தொகுப்பூதியத்திலையும் தினக்கூலியிலையும் மதிப்பூதியத்திலையும் சிறப்பு கலமுறையத்தில் தான் இருக்காங்க. அடுத்த வேலைக்கு எப்படி போக முடியும்? 15-16 வருஷம் ஆயிடுச்சு, 40-50 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குறான், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறதுக்கோ ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு என்ன வயசுன்னு தான் கேட்குறான். அப்படிங்கும்போது நாங்கள் போய் இனிமேக்கு எங்கே போய் வேலை பார்க்குறது? இப்போ இந்த மாற்றுத்திறனாளர்கள் அந்த சலுகைகள்லாம் பெற்று உயர் பதவிக்கு வந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கான இந்த போராட்டங்களில் கலந்துக்கிறாங்களா, இல்லை அதிகாரிகள்கிட்ட, அவங்களுக்கு மேலதிகாரிகிட்டெல்லாம் உங்களது போராட்டங்களுக்கு ஆதரவு கேட்குறாங்களா, அதை கொண்டு போய் சேர்க்குறாங்களா? கண்டிப்பாக எங்களோட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் எங்களுக்கு போராட்டத்திற்கும் எங்களுக்கும் ஆதரவு தருகிறார்கள். அவங்களோட ஒரு ஒத்துழைப்புனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர முடியுது. எங்களுக்கே பயங்களோ எங்களுக்கு உள்ள சக்திகளை குறையும் போது அவங்க எங்களோட உண்டு சக்தியாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த வேலையே இருக்கா இல்லையா, நம்ம போராட்டத்துக்கு போனால் நம்மளை வந்து ஏதாச்சும், ஏன்னா அவங்களோட மைண்டில் இந்த வேலை போயிட்டுனா நம்ம அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிலைமையிலலாம் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு உண்டு சக்தியாக இருக்கிறார்கள். எங்களை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு உண்டு சக்தியாக இருக்கிறார்கள். இப்போது உங்களை போன்றவர்கள் அரசில் வேலை செய்கிறீங்க, ஆனால் சங்கம் கூட்டமைப்பு என்று சொல்லி விடுமுறை எடுத்துக்கொண்டு உங்கள் வேலைகளை பார்க்குறீங்க. இது அரசுக்கு நட்டம் இல்லையா? என்னங்கய்யா? உங்களுடைய பணி காலத்தில், அதாவது வேலை நாட்கள் இருக்குது, நீங்கள் வேலைக்கு போகணும், ஆனால் சங்கம் கூட்டமைப்புன்னு சொல்லி வெளியில் வந்துடுறீங்க லீவை போட்டுட்டு.
அப்படிலாம் வரது இல்லைங்கய்யா. ஏன்னா எங்களோட கோரிக்கையாக மட்டும்தான் நாங்கள் வந்து விடுப்பு எடுக்கிறோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து விடுப்பு எடுக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் எடுப்போம். மற்ற விஷயங்களுக்காக நாங்கள் விடுமுறையோ இல்லை எங்கள் பணியை செய்யாமலோ இருந்ததில்லை. ஆக்சுவலாக எங்களை பணி தொடர்ந்தாலும் இப்போ வந்து கைபேசி வந்திருக்கு. நாங்கள் ஆஃபீஸில் இல்லைன்னாலும் எங்களோட டேட்டா பேஸை அங்கே செலுத்துகிறோம். நாங்கள் விடுமுறை எடுத்து வந்தாலுமே நாங்கள் எங்களோட டேட்டா பேஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். வீட்டில் இருந்து வேலை செய்ய முடியுன்றீங்க? கண்டிப்பாக நாங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்கிறோம். இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா சிங்கிள் நோடல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த பள்ளிகளிலே வந்திருக்கு. அதை வந்து ஆன்லைன் மெத்தடு தான். அந்த ஒர்க்கு கூட டேட்டா பேஸை நாங்கள் தான் பண்ணுறோம். வீட்டில் இருந்து கூட பண்ணுறாங்க ஒருத்தரும் வந்து. ஏன்னா அது சர்வர் ப்ராப்ளம். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது அந்த சர்வர். அப்போ இந்தந்த டயத்தில் தான் வந்து நெட்வொர்க் கிடைக்கும். அந்த வேலையை கூட நாங்கள் வீட்டில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் பண்ணுறோம். ஆஃபீஸில் இருந்தாலும் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட பணி வந்து 24 மணி நேரமும் கல்வித்துறையில் உள்ளவங்க 24 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டேட்டா கேட்குறாங்கன்னா அந்த டேட்டாவை அந்த டயத்துக்குள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால எல்லாருமே வேலை நேரம் இல்லாமல் வேலை இல்லாத நேரத்திலும் வேலை பார்க்குறார்கள். இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது சில விழுக்காடு வைத்திருக்காங்க. இத்தனை விழுக்காடு அவங்க அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தால் மட்டுமே அவங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு. அதை பற்றி விவரம் சொல்லுங்களேன். 21 கேட்டகரியில் வச்சுருக்காங்க சார். இப்போ வந்து 40% மேலே போனால் தான் மாற்றுத்திறனாளி. அவங்களுக்கு தான் எல்லா சலுகைகளுமே கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லை. ஆனால் வந்து அதுக்கும் கருணை எடுக்கணும். ஏன்னா இப்போ மருத்துவர்கள் வந்து அவங்களோட ஷுவராக அவங்களோட இதுக்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். எனக்கு என்னென்னா இந்த கலந்துரையாடல் மூலிமா அதே மாதிரி அது கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எதுவும் செய்யணும். அவங்களும் அதை அந்த அரசு சலுகைகளை அனுபவிக்கணுங்கிறத நான் வலியுறுத்துகிறேன். இப்போ 40 விழுக்காட்டிற்கு மேல் அவங்க அப்படி உள்ளவங்க தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. சிலர் வந்து குறைந்த அளவு இருக்கிறவங்களே நான் மாற்றுத்திறனாளிகள் அந்த 40க்கு மேல் இருக்கிறேன்னு சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க பணியில் சேர்க்கிற ஒரு செயலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து அந்த சான்றளித்த மருத்துவர்களை தான் கூற வேண்டும். ஏன்னா அது நான் கண் கூட யாரையும் நம்ப பார்க்க முடியல. அந்த மருத்துவர் தான் பார்த்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை அவங்க தான் தராங்க. அது அவங்க தான் முடிவெடுக்கணும். அவங்க இந்த மருத்துவர்களை அரசு தான் கண்காணிக்க வேண்டும். அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கான ஒரு இது கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. மாற்றுத்திறனாளர்களுக்கு அவர்கள் செயல்படுவதற்கு அல்லது நடப்பதற்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் உபகரணங்கள் கொடுக்குறாங்க. இவைகள் அரசால் இலவசமாக கொடுக்கப்படுகிறதா அல்லது நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிறீங்களா? முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, போன அரசாங்கமாக இருந்தாலும் அது வந்து முற்றிலுமாக இலவசமாக தான் கொடுக்கப்படுகிறது. அதில் வந்து குறை சொன்னேன்னா என்னோட மாற்றுத்திறனாளி ஆகிய மக்கள் மனசாட்சிக்கு இடம் இல்லாமல் நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே வந்து காசு கொடுத்து எந்த பொருளுமே உபகரணங்கள்லாம் வாங்குறதில்ல, எல்லாமே இலவசம் தான். அதில் வந்து எந்த அரசாக இருந்தாலும் அதில் வந்து பாகுபாடு இல்லை. இல்லை, இதில் வந்து சிலருக்கு வந்து கையிலால் செயல்படுகிற வண்டி, அப்புறம் அந்த மோட்டார் சைக்கிள், அந்த மாதிரி அதெல்லாமே இலவசம் தானே? இலவசம் தாங்கய்யா. இதை யார் மூலமாக எப்படி அதுக்கென்று தனி குழு அமைத்து அந்த குழு வந்து அவங்கள வந்து கண்காணித்து இவங்களுக்கு எலிஜிபிளாங்கிறத செக் பண்ணிட்டு தான் அந்த விஷயங்கள்லாம் செய்யுது. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான வண்டிகள் கிடைப்பதற்கெல்லாம் உதவி செய்கிறீங்களா? கண்டிப்பாக அதற்கென்று எங்களோட அமைப்புகள் இருக்கிறது. நார்மல் இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர் சங்க அமைப்பும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. இப்போ என்னை எடுத்துக்கிட்டுனாலுமே நானும் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். எங்கள் மக்களுக்கு இந்த யூடை கார்டு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்டு, இதே மாதிரி இந்த கொடுக்கறதுக்கு எல்லாமே என்னால் முடிந்தது. எனக்கு ஒரு 10 ரூபாய், என் நண்பர்களிடம் ஒரு 10 ரூபாய் வாங்கி கூட நான் உங்களுக்கு உணவு, தண்ணீர் வசதிகளாக நான் செஞ்சு கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். சோசியல் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் டிசபிள் அண்ட் எஜுகேஷன் ரூரல் உமன்கிற ஒரு சொசைட்டியை கூட நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட வருமானத்தில் எனக்கு என்ன முடியுங்கிறத அதில் பாதியை ஒதுக்கி நான் அவங்களுக்கு செய்கிறேன். இப்போ இவைகளெல்லாம் இல்லாது சாலையோரங்களில் சில குறைபாடு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பிச்சை எடுக்கிற நிலையை நான் பார்க்குறோம். அவர்களுக்கெல்லாம் என்ன மறுவாழ்வு? அதற்காக உங்கள் சங்கங்களோ கூட்டமைப்புகளோ என்ன செய்திருக்கிறீர்கள்?
ஐயா இப்போ வந்து அந்த இதை வந்து அரசாங்கம் தான் பார்க்கணும். எங்கள் கூட்டமைப்பு வந்து ஆக்சுவலாக நான் வந்து வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் அரசாங்கம்னா மக்களுக்கு இல்லை, அதற்குன்னு எங்கள் அமைப்பு அலுவலர்கள் அமைப்பு இல்லாமல் எங்களோட அமைப்புகள் இருக்கிறது. அவங்கள்ட்ட நான் வலியுறுத்தி இருக்கோம். நாங்கள் எங்கள் ஆசிரியர் அலுவலக அமைப்பும் வலியுறுத்தி இருக்கு. அதே மாதிரி நானும் நிறைய மக்களை கண்டெடுத்து சில பேர் வந்து காப்பகங்களில் நான் சேர்த்துருக்கேன், நானே சேர்த்துருக்கேன். ஆனால் என் மட்ட லெவலில் மாற்றுத்திறனாக இருக்கிற நான் வந்து என்னோட சுத்தின வட்டாரங்களில் தான் நான் கண்காணிக்க முடியும். அதை நான் வந்து உங்களோட இந்த கேள்வியை வந்து நான் வந்து வரவேற்கிறேன். அதை வந்து நான் எங்களோட மக்கள் அசோசியேஷன் அவங்கள்ட்ட நான் வலியுறுத்துகிறேன். கண்டிப்பாக இதை வந்து ரோட்டோர மக்களுக்கு வாழ்வளிக்கணுங்கிறத நான் வலியுறுத்துகிறேன். இன்னும் முதல்வரையாவை சந்திக்கும் போது என்னோட கோரிக்கை இல்லாமல் இந்த இப்போ சொன்னீங்கல்ல, இந்த கோரிக்கையை நான் பொதுவாக என்னோட மக்கள் மாற்றுத்திறனாளி மக்களுக்காக இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். எனக்காக இந்த அரசாணைகள் எல்லாம் விட்டு தள்ளிட்டு இந்த கோரிக்கையும் அவங்களுக்காக ஏதாகவும் காப்பகங்களை வந்து அதிகப்படுத்துங்க ஐயா. இருக்குது காப்பகங்கள், அதுக்கு போகிறாங்களா போகலையாங்கிறத தெரியலை. ஆனால் ஐயா காப்பகங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. இது இல்லாமல் நான் சந்திப்புற வாய்ப்பு இந்த டிவி மூலயமா எனக்கு கிடச்சிச்சின்னா அந்த கோரிக்கையும் ஐயா அவர்கள்ட்ட பொதுவான கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஏன்னா என்னோட மக்களுக்காக மாற்றுத்திறனாளி மக்களுக்காக நான் கண்டிப்பாக வைக்கிறேன் இந்த கோரிக்கையை. சில சமூக விரோதிகள் இளம் பிள்ளைகளை ஊனப்படுத்தி அவர்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியும் உண்டு. இதை தவிர்ப்பதற்கு, இதை சரி செய்வதற்கு நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க? ஐயா நான் சட்டம் ஒழுங்கு தாங்க, அவங்க தாங்க. இல்லை, நீங்கள் வந்து நிறைய சங்கங்களின் கூட்டமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளர். அப்போ உங்களுக்குன்னு ஒரு இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மனித உரிமை ஆணைக்கழகத்தில் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி இப்போ நடைபெறலை. இப்போ என்னென்னா மெயினாக வந்து கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாவுறது, இந்த மாதிரி இதுதான் அதிகமாக வருதே தவிர இந்த மாதிரி நடைமுறைகள் இப்போ இல்லை. சட்ட ஒழுங்குல இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பிச்சை எடுக்க விடுறது, கண்ணை உடைக்கிறது, காதை அடைக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ இருந்தால் எனக்கு என் மட்ட லெவலில் தெரியலை. இந்த போதைப்பொருள் நடமாட்டம் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. கண்டிப்பாக நான் என்ன மீடியாவிலலாம் பார்க்கும்போது அந்தந்த இடத்துல போதைப் பொருள் விற்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கும்போது இது கண்டிக்கத்தக்க விஷயம்தான். இப்போ இந்த அரசு சரியாக நடைபெறவில்லை, சரியாக அவங்கள கட்டுப்படுத்தலை, இல்லை அந்த போதைப் பொருள் விற்கிறவர்களை ஒடுக்கவில்லை அப்படின்ற கருத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்களா? அது எப்படிங்க ஒப்புக்கொள்ள முடியும்? இப்போ வந்து அவங்க அந்த அதிகாரிகள் தான் செயல்படலை. எப்படின்னா அந்த அதிகாரிகள் அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க கண்காணிக்கணும். அரசாங்கத்தை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒழுங்காக செயல்படலைன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிகாரிகள்லாம் சேர்ந்து தானே அரசாங்கம் மட்டும் தனி. இப்போ வந்து முதலமைச்சர் தனி, மற்றவங்க அமைச்சர். நான் ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துங்க. இப்போ எங்களோட கோரிக்கையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து அரசாங்கத்திட்ட போலயே அரசாங்கம் தான் முதல்வர் ஐயாவுக்கே போகல. அங்கே இருக்கிற அதிகாரிகள் அலுவலாம் அரசாங்கம் கிடையாதுன்றீங்களா? அரசாங்கம் வந்து முதல்வரோட அதிகாரத்தின் பெயரில் அரசாங்கத்தை வழிநடத்துவர் தான் முதல்வர். முதல்வர் ஐயாவின் காதுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர் படிப்படியாக அதையெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தால் மாற்றுத்திறனாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி யாருமே நான் வந்து கேள்விப்படலைங்கய்யா. மாற்றுத்திறனாளிகள்லாம் அந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே வசதி இல்லை, இதில் எங்கே போதைப் பொருள் வாங்க போகிறாங்க? வாழ்கிறதுக்கு வசதி இல்லைன்னு தான் நாங்கள் வந்து போராடுறோம். அதே மாதிரி அவங்களுக்கான எந்த ஒரு விஷயமும் வந்து போதைப் பொருளுக்கோ அந்த மாதிரியெல்லாம் அடிமையெல்லாம் ஆவர மாட்டாங்க. மாற்றுத்திறனாளி யாருமே வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை யாருமே ஈடுபட விரும்புறது கிடையாதுங்க. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் வந்து எந்த விஷயத்தையும் ஒரு நல்ல விஷயங்களாக தான் பார்க்குறாங்க, தீய விஷயங்களை யாருமே வந்து பழக்கப்படுத்தி கொள்வதில்லைங்க. மாற்றுத்திறனாளர்கள் பற்றிய செய்திகளை, அவங்களுடைய போராட்டங்களை அல்லது கோரிக்கைகளை எல்லாவற்றையும் மக்கள் முன் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகிறோம். தமிழன் தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறது. நன்றிங்க ஐயா. தமிழன் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றி எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் வழியாக முதல்வர் ஐயா எங்களை அழைத்து பேசுவார் என்ற நம்பிக்கையும் எங்களது கூட்டமைப்பிற்கு உள்ளது. நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.